அவன் பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. வருவான், பேய் மாதிரி வருவான். இறங்கி செய்வான். யாரா போட்டா? வந்ததுக்கு தண்ணியாவது சாப்பிடுங்க. போய் தண்ணி எடுத்துட்டு வாமா. அண்ணே ரொம்ப லேட் ஆகுது, கிளம்பலாமா? இப்போ கிளம்பிடலாம். இதெல்லாம் என் பொண்ணு ஃபோட்டோ தான். நிறைய இருந்துச்சு, எல்லாம் காணாமல் போயிடுச்சு. இதுதான் இருக்கு. அவள் படிக்கும்போது நிறைய சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கி வச்சிருந்தா, கப்பெல்லாம் வாங்கி வச்சிருந்தா. எல்லா போட்டியிலும் கலந்துக்கிட்டு பரிசெல்லாம் வாங்கி வச்சிருந்தா. பாதி காணாமல் போயிடுச்சு. இதெல்லாம் எங்களுக்கு பெருமை இல்லைங்க. ஆனால் எங்கள் பொண்ணு அந்த வீட்டுக்கு மருமகளாக போனால, அதுதாங்க எங்களுக்கு பெருமையே. இந்தாங்க. வேண்டாம் வேண்டாம். பருதி, பூ பழண்டாடுமா, பத்திரிக்கை கொடுத்துடலாம். அவசியம் கல்யாணத்துக்கு வந்தனுமா? இது எங்க வீட்டு கல்யாணம். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துருவேன். ஆன்ட்டி 1 வீக் முன்னாடியா? அப்படியெல்லாம் வந்துடாதீங்க, மண்டபத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க. சும்மா இருக்க மாட்டேன். போமா, உனக்கு ஒரே தமாசுதான். அதிர்ஷ்டம் இருந்தா தான் இந்த மாதிரி ஒரு சம்பந்தம் அமையும். அந்த வீட்டுல ஒரு நல்லது நடக்கும் போது நான் இல்லாமலா? கர்ணங்காலத்துல நான் வாழலைன்னு எனக்கு வருத்தமே இல்லை. கலியுக கர்ண தம்பி குணசேகரன் தான். அப்படி ஒரு குணங்க. அவங்க பிள்ளைகளும் சரி, அந்த அம்மாவும் சரி, தங்கம்னா தங்கம், அப்படி ஒரு சொக்க தங்கம். என் பொண்ணுக்கு கல்யாணமாகி இத்தனை வருஷ காலத்துல ஒரு சின்ன சங்கடம் கூட ஏற்பட்டதில்லை. ஊர்க்கண்ணெல்லாம் அந்த வீட்டு மேலதான் இருக்குது. குடும்பம்னா அதாங்க குடும்பம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள அப்படி ஒரு ஒத்துமை. குணசேகரன் அவர் தம்பிகளை எப்படி வளர்த்திருக்காரு தெரியுமா? நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நிச்சயமாமா, அதுல எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லம்மா. கிளம்புறமா? அப்ப நான் கிளம்புறோமா? இருங்க, சாப்பிட்டு போலாம். இல்லங்க, நாங்க நந்தினி வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வைக்கணும். ஒவ்வொரு இடமும் 40-50 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. நாங்க இன்னொரு நாள் சாவகாசமா வந்து தங்கிட்டு போறோம். நைட்டு ஊருக்கு வேற போனோம். கண்டிப்பா இன்னொரு நாள் நீங்க நம்ம வீட்டுக்கு வரணும். பாப்பா, உனக்கு ரோஜா இதழும் அந்த ஆவாரம் பூவையும் காய வச்சு பொடி பண்ணி வச்சிருக்கேன். நைட்ல பால்ல குழைச்சு போடு, முகம் நல்லா படபடன்னு இருக்கும். நான் ரேணுகா கிட்ட கொடுத்து விடுறேன். ஷூர் ஆன்ட்டி. சரிம்மா. சரிங்க தம்பி. சரிங்க, கிளம்புறேன். வரேன். போமா. சரிப்பா, எங்களால் உங்களுக்கு ரொம்ப அலைச்சலாக போச்சு. இதில் என்ன இருக்குது சார்? இல்லைப்பா, உங்கள் வீட்டில் எவ்வளோ டிரைவர்ஸ் இருப்பாங்க. நீங்கள் போய் எங்களுக்காக கார் ஓட்டிகிட்டு வர்றது. நீங்கள் முக்கியமானவங்களாக இருக்கிறதுனால தான் அண்ணன் எங்களை அழைச்சிட்டு போக சொல்லியிருக்கார். அண்ணன் என்ன சொன்னாலும் அதுக்கு நியாயமான ஒரு காரணம் இருக்கும் சார். விடுங்க. ஏய் ஏய்
ஏய் அண்ணா விடுங்க, என்ன பண்றீங்க? அம்மா, இந்த பாரு. விடுங்க. எங்க போனோம் சொல்லு ஏய் யாரா நீ நடுவுல? நீ யாரா நடுவுல? நீ யாரா? யாருன்னு கேக்குறலடா. என்னம்மா என்ன பிரச்சனை அண்ணா, அதான் சொல்றாங்களே உன் வேலை பார்த்துட்டு போயா. பேசாம இரு. என்ன பிரச்சனைமா அது இவங்களே எங்க ஊர் தான் சார். எப்பவுமே கலாட்டா பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு நான் தனியா போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கையெல்லாம் பிடிச்சு இழுத்து வரம்ப மீறி போயிட்டாங்க சார். ஏய் அதான் எங்க ஊருன்னு சொல்றாங்கல்ல. வந்த வேலைய பார்த்து போயா. ஏய் விடுடா. ஏய் விடுடா நிக்க அவன. நீங்க குணசேகரன் தம்பி தானே? ஏய் யாரோ இருந்தானேடா. ஆமாடா யாரா வந்தா என்னடா? உன் வேலையை பார்த்துட்டு போயா. போன்னு சொல்றேன்ல. டேய் யார் மேல கை வச்ச? அண்ணே நாங்க போயிடுறேன். கூட்டிட்டு போயிரு. மாட்டுவா. ஏய் இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது என் கையில மாட்டுவா. பாத்துக்கிறேன்டா உன்னை. சிக்காமலடா போவீங்க ராஸ்கல். ஏமா உன் வீடு எங்கம்மா? இங்க பக்கத்துல தான் சார். சரி பார்த்து சுதாரணமா போ. அண்ணா உனக்கு எதுவும் அடிபடல? எனக்கு ஒண்ணு இல்ல கையை காட்டு. ஒண்ணு இல்ல தம்பி எதுக்குப்பா அவங்கள்ட்ட எல்லாம் போய்? ஏங்க பொண்ணுங்கள்ட்ட தப்பா நடக்கிறானுங்க அப்படியே விட சொல்றீங்க? அதுக்குதான் போலீஸ் இருக்குல்ல, சொன்னா பாத்துக்குவாங்கல்ல. தப்பு நடந்தா உடனே தட்டி கேட்கணுங்க. அதுவும் பொண்ணுங்க விஷயத்துல எவனாவது வாலாட்டினா கை கால உடைச்சிடணும். விடுனே. அப்புறம் தான் போலீஸ் சட்டம் எல்லாமே. அண்ணா பொண்ணுங்களை பார்த்தா கையெடுத்து கும்பிடணுங்க, மரியாதை வரணும். கரெக்ட் தம்பி, உங்க கோவம் நியாயமானதுதான். நான் மட்டும் இல்ல சார், எங்க வீட்ல எல்லாருமே அப்படிதான். பொண்ணுங்களுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே இறங்கி அடிப்போம். யாரு என்னெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். எங்க அண்ணன் சொல்லி கொடுத்த பழக்கம் அப்படி. சரிப்பா சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சரி வா கிளம்பலாம். சாரி சார் சாரி. வாங்க போலாம். போலாம் வா. தேன்பா இழுது கண்டு தித்திக்கும் அக்காரம் ஆண்பாலே லானும் ஆனந்த தேன்பாகு உடும்பரின் மீறு பொறன் கந்த கோட்டம் அவர் தம்பிரானின் அன்பர்தாம். முருகா முருகா. நீங்க கத்தின கத்துக்கு இந்நேரம் அந்த முருகர் கீழே இறங்கி வந்திருக்கணும். அவர் என்ன மாட்டி விட்டுட்டு சந்தோஷமா கண்ணாடிக்குள்ள உட்காந்துருக்கார். ஒளியல உரத்த சத்த தொடுவரு பூதப்பிரேதம் பலிகொள்கிறாத பேய் பலகணத்து எவையானாலும் கிளிகொலை இறைவேல் காக்க கெடுபரர் செய்யும் சூன்யம் வலிவுல மந்திர தந்திரம் வருந்திராது ஐவேல் காக்க. முருகா முருகா முருகா. என்னடி சொல்லாம கொள்ளாம இவ்வளவு அவசரமா வர? ஏய் அவசியமா சொல்லி விட்டுருப்பாங்க, அதான் அவசரமா வந்திருக்கா. அம்மா சக்தியை நிச்சயம் பண்ணிருக்காங்கல்ல, அந்த சம்மந்தி வீட்ல இருந்து பத்திரிக்கை வைக்க எல்லாரும் வராங்க. சரி இப்ப நான் என்ன பண்ணணும்? ஈஸ்வரி அப்பா மாதிரி புலம்பாம இருக்கணுமா, இல்ல ரேணுகா அம்மா மாதிரி ஜால்ரா அடிக்கணுமா? அப்பா என் புருஷனும் கூட வராருப்பா. முருகன் செயல், அதுக்கு என்ன பண்ண முடியும்? அம்மா உங்களை அவங்க வரும்போது கோமாளி மாதிரி வளராம கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்றா, புரிஞ்சுதா? இதுவும் முருகன் செயல். ஐயோ கார் வந்துருச்சு, அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடடடடா, ராஜராஜ சோழமய ராஜேந்திரன் படையெடுத்து வர மாதிரி பரபரக்கிற, ஏமாத்துறதுக்கு இவ்வளவு அவசரப்படுற? அம்மா, தயவு செஞ்சு பிரச்சனையில மாட்டி விட்டுறாதீங்க. முருகா வாங்க முருகா போங்க போங்க. முருகா முருகா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காரு. வணக்கம் சார். உட்காருங்க சார் நீங்களே உட்காருங்க சார். உட்காரு உட்காரு உட்காருறேன். ஐயா நீங்க எல்லாம் வீட்டுக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். என் பேர் நாச்சியப்பன் சார். எங்க அப்பனோட பேரு? ஓ உங்க அப்பா பேரு நாச்சியப்பனா சார்? இல்ல இல்ல, நான் முருகபக்தன் இல்லையா, அந்த அர்த்தத்துல சொன்னேன். சம்பந்தி அம்மாவும் உங்களை மாதிரி பெரிய முருக பக்தரா இருக்காங்க சார். அது சரி, எல்லாரும் தான் கும்பிடுறேன். முருகனை களவாணி பயிலும் கும்பிடுறேன், கலெக்டரும் கும்பிடுறேன். ஆனா முருகன் மனசுல என்ன இருக்குன்னு அவனுக்கு தானே தெரியும். சொல்லுங்க. முருகா. ஆனா அந்த அம்மா கும்பிடுறது பெரும் பக்தி. நமக்கு தாங்காது, நம்ம உடம்பும் தாங்காது, நம்ம மனசும் தாங்காது. கரெக்ட் சார். நாம ஏதோ அப்படியே சின்ன அளவோட கும்பிட்டுக்கிறதோட விட்டுறது. நான் கொஞ்சம் இப்படித்தான் நகைச்சுவையா பேசுவேன். அது சில நேரத்துல சிக்கல்களை கொண்டு வந்துடுறது. எல்லாம் முருகன் காட்டுற வழின்னு அதுல போயிட்டே இருப்போம்னு போயிடுறதேன். அப்புறம் வள்ளியம்மா ஏதாவது உங்களுக்கு குடிக்கிறது கொடுக்கலாமே? சார் எதுவும் வேண்டாம், நாங்க இப்போதான். ஆமா ஆமா ஆமா. நீங்க யார் வீட்டுல இருந்து வர்றீங்க? கிளம்பும் போதே ஆதிகுணம் சரி ஐயா நல்லா கவனிச்சு அனுப்பியிருப்பார்ல, கல்யாணம் வருதுல்ல, அதை சொன்னேன். சார் புரியல சார். அட கல்யாண விஷயம் பேசிக்கிட்டே நல்லா விருந்து வச்சிருப்பாங்க. கரெக்ட் சார்.
சாப்பிடாம விட்டுருப்பாங்களா? நானும் அங்கே பொண்ணை கொடுத்துருக்கேன்ல, எனக்கு எல்லா விவரம் தெரியும்ல. அவங்கள மாதிரி ஒரு விருந்தோம்பல எங்கேயும் பார்க்க முடியாது. எங்க மாப்பிள்ள? யாருக்கு யாரு மாப்பிள்ள? அப்பா ஏமா, அவர் என் புள்ளம்மா. நான் பெக்காத புள்ள, அவரை போய் மாப்பிள்ளங்கிற. சார், நான் இருக்கிற மாதிரியே பேசுகிற ஆளு. ஆனால் சார், பல நேரத்தில் சிக்கல்கள் வந்துடுது. அதனால் எப்படி முருகன் சொல்கிறானோ அப்படி வாழ்ந்துட்டு போயிடலான்னு தான். எல்லாம் அவன் பார்த்துப்பான்ல. சார், நீங்கள் விஏஓன்னு சொன்னாங்களே சார்? ஆமாம் ஆமாம், விஏஓ தான். ஊரில் நமக்கு நல்ல மரியாதை இருந்து என்ன பிரயோஜனம்? பொண்ணு விஷயத்தில் ஒன்றும் நடக்கலையே. ஏங்க, அவளால அடிக்கடி வந்துட்டு போக முடியுமா? ஏன்னா அவளுக்கு நிறைய வேலை இருக்கு. அவ அடிக்கடி வரதில்லைல்ல, அந்த கோவம் தான். முருகா, ஆமாப்பா, கோச்சுக்காதீங்கப்பா, கொஞ்சம் அமைதியா பேசுங்கப்பா. அமைதியா பேசுறது எனக்கு செட் ஆகாது. வேணா பேசாம இருந்துறனே, அதை வேணா செய்யறேன். சார், நீங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க சார். வாழ்க்கையே தமாஸ் தானே சார். பேச்சில் என்ன இருக்கு சொல்லுங்க. தம்பி, உங்க வீட்டு விருந்தாளிகளுக்கு எங்க வீட்டில் காஃபி கொடுக்கலாமா, இல்ல அதையும் அண்ணன்ட்ட கேட்டு சொல்லுவீங்களா? கொடுக்கலாம். வள்ளியம்மா, காஃபி எடுத்துட்டு வா. நந்தினி, ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். போயிட்டு வாப்பா. மாப்பிள்ள இருக்காரு, தங்கமான மனுஷன். மருமைன்னா இவர் தான் மருமையன். போன ஜென்மத்தில் நான் வாங்கிட்டு வந்த வரம் சார் அது. என்னங்க? ஏய், உங்க அப்பனுக்கு என்ன கொழுப்பா? அவங்கெல்லாம் வந்திருக்காங்களேன்னு பாக்குறேன், இல்லைன்னா மரியாதை கெட்டு போயிடும். அப்பா தப்பா எதுவும் பேசல. அம்மா, தப்பா பேசலையா? நீ லூஸ் மாதிரி நடிப்பன்னு தெரியும். அந்த ஆள் முழு லூசாவே மாறிட்டானா? மாமனாரும் கூட பார்க்க மாட்டேன், சொல்லி வச்சிரு அந்த ஆள்கிட்ட. இனி எதுவும் பேச மாட்டாரு. இல்ல, பேசிதான் பார்க்கட்டுமே. எடுத்துக்கோங்க. தேங்க்ஸுங்க. எல்லாத்துக்கும் கிரீன் டீ இல்லையா? கிரீன் டீ. என்னம்மா கிரீன் டீயா? அது நம்ம வீட்டில் இல்லைம்மா. நம்ம வீட்டில் எப்பவும் பாயில டீ தான். வேணா அடுத்த தடவை வாங்கி வைக்கிறேன். மாப்பிள்ள உங்களுக்கு? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அது வீட்டு விஷயம்தான், சொல்லிக்கிட்டு இருந்தாங்க முக்கியமான விஷயம்னு. சரிம்மா, பரவாயில்ல. அதான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமாம் ஆமாம், என் பொண்ணு மாப்பிள்ளையும் முக்கியமான விஷயம்னாலே தனியாக தான் பேசுவாங்க. ஏமா, இது நீதானம்மா? ஆமா, என் பொண்ணு ஆடல் பாடல்ல பெரிய வித்தக்காரி இல்ல. பத்தியா? அவ வாங்காத பட்டங்களே கிடையாதுன்னா பாருங்களேன். எம்பிட்டு சர்டிபிகேட் இருக்குங்கிறீங்க? அதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியங்க, இது எனக்கு பிறந்த புள்ளையான்ட்டு. ஆனா எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியங்க, இது எனக்கு பிறந்த புள்ளையான்ட்டு. அப்படி ஒரு திறமைசாலி. இவ மாதிரி எங்க வம்சத்துல யாரும் கிடையாதுன்னா பாருங்களேன். அப்புறம் கேட்கத்தானே செய்வாங்க. அங்க இருக்கு பாருங்க புத்தகம் எல்லாம், எல்லாமே அவ படிச்சதுதான். நான் அங்கெல்லாம் போறதில்ல, ஏன்னா நான் விஓ பாருங்க. அப்பா, இவங்க இங்க பத்திரிக்கை வச்சுட்டு மதுரைக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு அப்புறமா ராத்திரி கிளம்பி சென்னைக்கு போகணும். அதனால நீங்க பத்திரிக்கை வச்சிட்டீங்கன்னா நம்ம வரசா கிளம்பிடலாம். கொடுக்கலாமே. கொடுத்துடலாம்.
கலாச்சாரம் தெரிஞ்ச குடும்பம். பழங்கள்லாம் தட்டில் வச்சு நல்லா முறையாக கொடுக்குறாங்க. வள்ளியம்மா பாப்படி. சார் கண்டிப்பாக குடும்பத்தோட வரணும் சார். கண்டிப்பாக வந்துடுவோம். நல்லது வள்ளியம்மா. சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்ககிட்ட பேசுனதுல நேரம் போனதே தெரில சார். ஊருக்கு கிளம்பணும், இன்னொரு முறை அவசியம் வரேன் சார். நிறைய பேசணும் சார். சார் நீங்கள் சென்னை வந்தால் வீட்டுக்கு கண்டிப்பாக வரணும். எனக்கு சென்னைக்கு வர வேலை இல்லை, இருந்தாலும் இனிமேல் நான் வரேன். உங்களையெல்லாம் பார்க்கணும்ல. நல்லது. அப்போ நான் கிளம்புறோம் சார். நல்லது சார். சரி மாப்பிள்ள, நல்லபடியாக போயிட்டு வாங்க. ஏமா நீ ஏதோ கலெக்டருக்கு படிக்கிறதா சொன்னாங்களே? ஆமா அங்கிள், படிச்சுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா ஆயிடுவோமா, முருகனரால கண்டிப்பா ஆயிடும். தேங்க்யூ. சரிங்கம்மா, அப்ப நாங்க கிளம்புறோம். வாரம்பா. வாங்க வரோம் சார். வரமா வாங்க. பாவம், இந்த பொண்ணோட வாழ்க்கையும் காலியாக போகுது. முருகா. சரிம்மா, பேசிட்டு கிளம்பிடலாம். என்ன நாஜியப்பன், இப்போ சந்தோஷமா? ரொம்ப நிறைவா இருக்கு சார். நீங்க தான் ரொம்ப சிம்பிள். பார்த்தா உங்க சம்பந்திகளாம் அதை விட சிம்பிளா இருக்காங்க சார். சந்தோஷம். நிறைய படிச்சிருக்காங்க, பெரிய இடத்துல வேலை பார்த்துருக்காங்க, ரொம்ப சகஜமா பழகுறாங்க சார். அதுவும் நந்தினி வீட்டில் ரொம்ப கலகலப்பா பழகுறாங்க சார். சார் நான் இது வரைக்கும் ரிட்டையர்ட் லைஃப் பற்றி எதுவும் பிளான் பண்ணலை. ஆனால் இவங்களாம் சகஜமாக பழகிறத பார்த்த உடனே அஞ்சனாவை நல்ல இடத்துல செட்டில் பண்ணிட்டு மதுரைக்கே வந்துடலான்னு பார்க்குறேன் சார். ரொம்ப சந்தோஷம், வந்துருங்க. என்னப்பா? தாராளமாக வரட்டும். எங்க என்னம்மா? பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. சார் நாங்கள் கிளம்புறோம் சார். பஸ்ஸை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நமக்கு தெரிஞ்ச கம்பெனி தான். நம்ம சொல்லாமல் வண்டி எடுக்க மாட்டாங்க. போகலாம் மெதுவாக போகலாம். இங்கே பார்த்தீங்களா புது மாப்பிள்ளை அவங்க மருமகனே, ஒரு மாதத்தில் ஆளை எப்படி மாறிட்டான்னு. எல்லாம் அவங்க பொண்ணு போகிற மந்திரம். ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கேன். ஃபுல்லாக மாறதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடணும். எல்லாம் அவங்க பொண்ணு போகிற மந்திரம். ஆள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு இருக்கேன். ஃபுல்லாக மாறதுக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடணும். என்னப்பா? எங்க அந்த பொண்ணு விஷயம் சொல்லுங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லிடுங்க. இந்த சந்தோஷத்துல மறந்தே போயிட்டேன். வர புதன்கிழமை நாள் நல்லா இருக்கு, அப்பவே முகூர்த்த புடவை எடுத்துடலான்னு பார்வதி சொல்றா. சரியா போச்சு. நாஜப்பன், இதை பத்தி நானே உங்கள்கிட்ட பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சொல்லுங்க சார். நான் செவ்வாய்க்கிழமை ஒரு வேலையா சென்னைக்கு வரேன். நீங்க புதன்கிழமை நாள் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. அதனால செவ்வாய்க்கிழமை நான் வந்து என் வேலையை முடிச்சிடறேன். ஓகே சார். முடிச்சுட்டு புதன்கிழமை காஞ்சிபுரத்தில் போய் எல்லாரும் புடவை எடுத்துட்டு வந்துடுவோம். சரிங்க சார். காஞ்சிபுரமா? கல்யாணனால காஞ்சிபுரம் பட்டு தானே விசேஷம். இல்ல, இப்பதான் எல்லாம் சென்னையிலேயே கிடைக்குதே. நீங்க சொல்றது வாஸ்தவம் தான்மா. அப்படி பார்த்தா நிச்சயதார்த்த புடவையே நாங்க சக்கமேட்டில் சொல்லி நெஞ்சு வாங்கிட்டு வந்தது தானே. கல்யாண புடவை காஞ்சியில் எடுத்து காமாட்சி அம்மன் தாய் காலில் வச்சு வணங்கி கொண்டு வரதான் எங்க குடும்ப வழக்கம். சாரி, தெரியாம. அட என்னங்க நீங்க வேற மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. நம்ம புதன்கிழமை போறோம், காஞ்சிபுரத்தில் போய் புடவை எடுத்துட்டு வரோம். சரிங்க. சரிதானே? சரிங்க சார். போயிட்டு வாங்க. போலாமா? அப்போ நாங்க கிளம்புறோம் சார். சரி போயிட்டு வாங்க. எப்பா சார், அம்மா கிட்ட ஒரு வார்த்தை. இல்ல, அம்மா மாத்திரை போட்டு தூங்கிட்டு இருக்காங்க, தொந்தரவு பண்ண வேண்டாம். நீங்க போயிட்டு வாங்க, நான் சொல்லிக்கிறேன் அம்மா. நல்லா தூங்கிருப்பாங்க. எப்பா சார் போயிட்டு பஸ் ஏத்தி விட்டு வா. சரி வருங்க. போயிட்டு வா. பஸ் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் வரணும். வாங்க போலாம். வரமா? போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. என்னப்பா? அண்ணே, அப்போ சென்னைக்கு போறதுக்கு 2 வண்டியா ரெடி பண்ணிட்டுமா? 2 வண்டி இருக்குப்பா. இல்ல, இவங்களெல்லாம் கூட்டு போனோம்ல. இவங்களாம் வந்து என்ன செய்ய போறாங்க? நான் பணத்தை கொடுக்க போறேன், கடைக்காரன் புடவை கொடுக்க போறேன். முறைக்கு நாச்சியப்பன் குடும்பத்திலேருந்து 2 டிக்கெட் வரும், அது போதும். நானும் டிரைவர் பாண்டியன் போய்க்கிறோம். பாண்டியன் சொல்லி ஒரு வண்டியை ரெடி பண்ண சொல்லு. சரி, அவனை மட்டும் கொடுக்க போறேன், போதும். சரியா? சரி. ஓடி ஓடி காலெல்லாம் வலிக்குது. நீ வேணா போய் படுத்துக்கோ. ஐயோ, மலை மாதிரி பாத்திரம் கிடக்கு. காலையில எந்திரிச்சா அது முகத்துல முழிக்க முடியாது. இப்பவே தேய்ச்சி வச்சிடுறேன். சரி வா, ஆளு கொஞ்சம் கொஞ்சமா தேய்ச்சி முடிச்சிடலாம். வா.
என்னப்பா வண்டிக்கலாம் சொல்லிட்டீங்களா? சொல்லியாச்சுண்ணே. பாண்டியன் காலையிலே வந்துட்டான். கதிர் ஏதோ சின்ன வேலை இருக்குன்னு பாண்டியனை கூட்டு போயிருக்கான். நீங்க கிளம்புறதுக்குள்ள வந்துருவானே. சரி. ஏன்பா நீ மட்டும் தனியா டிரைவரை கூட்டிட்டு போறேங்கிறியே, தம்பியை கூட்டிட்டு போலாம் இல்ல? ஒரு புடவை எடுக்கிறதுக்கு எதுக்குமா எல்லாரும்? அவங்களுக்கு வேலை இருக்குல்ல, அதை பார்த்துட்டு இருக்கட்டும். எப்பயும் நான் தானே போவேன். நானும் பாண்டியன் போதாதா புடவை எடுக்கிறதுக்கு? நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். நான் தான் வரலன்னு சொன்னேன்ல, என்னையும் வற்புறுத்தி கூட்டிட்டு வர. பரவாயில்ல வாங்க. போ, நீ மட்டும் போ. நான் இங்கே நிற்கிறேன், நீ போ. அந்த அளவுக்கு அவமானப்பட்டுட்டு நான் எதுக்கு உள்ள வரணும்? நீ போ, நான் இங்கே நிற்கிறேன், போ. பழனியப்பா கடைக்கு தானே போறேன். அங்கதான் போறேன், வேற எங்க போறேன்? நம்ம பழனிப்பன் சார் கடை. அவங்க எல்லாம் இந்த மாதிரி கடையெல்லாம் வெளியே இருந்து தான் பார்த்துருப்பாங்க. அந்த குடும்பத்துக்கு வந்த வாழ்வை பார்த்தியாப்பா? அம்மா, அவங்களுக்கு மட்டும் வாழ்வு இல்லம்மா, இந்த குடும்பத்துக்கு வந்திருக்க எல்லாருமே கொடுத்து வச்சவங்க தான். சே, அபசகனம் பிடிச்சவ தும்புறா பாத்தியா? அம்மா, வாங்க. தும்முன உடனே வந்துச்சு பாரு. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வாங்கம்மா. எப்படி இருக்கீங்க சம்பந்தி? நான் நல்லா இருக்கேன். என்னமோ ரொம்ப முடியாம கிடக்குற. உன் உயிரை காப்பாத்துறதுக்கு அரண்மனையை வைக்கணும்னு உன் வீட்டு மகாராஜா சத்தம் போட்டுட்டுல போனாரு. உன்னை பார்த்தா கிளங்காட்டம் இல்ல இருக்க. எல்லாம் சும்மாதான் போல இருக்கு. அப்படிலாம் இல்லைம்மா, உண்மையிலேயே உடம்பு சரியில்லை தான். உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு தான் வந்திருக்கேன். அதானே பார்த்தேன். அந்த மெட்ராஸ்காரங்க வந்தபோது ஈஸ்வரி வீட்டுல எதுவும் சொல்லலேன்னு சொன்னியே, அப்பவே நினைச்சேன் இதோ வந்துடுச்சே உபகாரம் கேட்டு. கேளுமா கேளு, உன் மருமகன் கிட்ட கேட்டு வாங்கிட்டு போ. உசுறு இருந்தா தானே இந்த வெக்கம் மானம் எல்லாம். முதல்ல அதை காப்பாத்துக்கம்மா, காப்பாத்துக்க.